பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்காக பல்வேறு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மற்றும் பேருந்து மூலியமாக பயணித்து வருகிறார்கள். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலம், பாலாறு மேம்பாலம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பகுதியான திருவண்ணாமலை மற்றும் போலூர், சேத்பட்டு மற்றும் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இருப்பது செவிலிமேடு மேம்பாலம். இந்த மேம்பாலம் பகுதியில் கிட்டத்தட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்த வாகனம் மூலியமாக நீண்ட தூரம் அந்த போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டது. குறிப்பாக செவிலிமேடு மற்றும் ஐயங்கார் குளம் இடையில இருக்கக்கூடிய பாலாறு மேம்பாலம், இந்த மேம்பாலம் பகுதியில் கடந்து செல்வதற்கான ஒரு வழி பாதை மட்டுமே இருக்கிறது. வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரம் மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லக்கூடிய அந்த மேம்பாலம் வழியாக நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த சென்னை மற்றும் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாகவும் அதே போன்று அந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாகவும் அதிகப்படியான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் காஞ்சிபுரம் வழியாக வந்தவாசி மற்றும் திருவண்ணாமலை மற்றும் சேலம் உள்ளிட்ட திருச்சி பல்வேறு மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. ஆகியால் தான் அந்த காஞ்சிபுரம் வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் நீண்ட தூரத்திற்கு தற்போது வாகன ஓட்டிகள் அதிகப்படியான வாகனம் நின்று கொண்டிருக்கிறது. அதே போன்று கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்தக்கூடிய அந்த மேல்மருவத்தூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக கிட்டத்தட்ட அந்த காஞ்சிபுரம் செவிலிமேடு மேம்பாலம் என்பது 2 கிலோமீட்டருக்கு மேலாக உள்ளது. அந்த 2 கிலோமீட்டருக்கு மேம்பாலத்திற்கு அரை மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து 24 மணி நேரம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகப்படியான தென் மாவட்டங்களுக்கு காஞ்சிபுரம் வழியாக வந்தவாசி மற்றும் திருவண்ணாமலை, சேலம் மற்றும் திருச்சி மற்றும் விக்கிரவாண்டி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த முக்கிய சாலையான அந்த காஞ்சிபுரம் செவிலிமேடு மேம்பாலத்தில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் காரணமாக 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது.